அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இப்போ சமீபத்தில் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 தமிழ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது நமக்கு கணிதத்தில் மொத்தம் 30 கேள்விகள் கேட்டிருந்தாங்க, 30 வினாக்கள். அந்த 30 வினாக்களும் இந்தந்த சாப்டர்லேருந்து எத்தனை கேட்டிருந்தாங்க, எப்படி இருந்தது கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதனோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். அந்த ஆன்சர்ஸ் வந்து எந்தெந்த வகுப்புலேருந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்றதையும் ஒரு அனலைஸ் மாதிரி பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சயின்ஸ் தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ மேக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து மொத்தம் 30 கணக்கு இல்லையா? அதில் வந்து நமக்கு ஒரே ஒரு கணக்கு வந்தது எந்தெந்த யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிட்டுன்னு பிரிக்க முடியாது, ஒரு காம்பிடன்சி வைஸ் அப்படி வச்சுக்கலாம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அது பார்ப்போம் இல்லையா? விகித சமம் விகிதம் அதுலேருந்து ஒரே ஒரு கணக்கு வந்திருக்கு. வேலை, நேரம், ஆட்கள், வேகம் அந்த மாதிரி வரும் இல்லையா? அதுலேருந்து ஒரு கணக்கு வந்திருக்கு. ரீசனிங் அப்படின்ற டாபிக் அது மேக்ஸில் வரதில்ல, மென்டல் ஆப்டிடியூட் அந்த டாப்பிக்கில் வரும். அந்த ரீசனிங் சார்ந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. தகவல் செயலாக்கம் அதுலேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. 2 கேள்வி எதுலேருந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மீச்சிமா மீபேவா அதுலேருந்து 2 கொஷின், பர்சன்டேஜ்லேருந்து 2, ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுலேருந்து 2, அடுத்தது ட்ரிக்னோமெட்ரி அதுலேருந்து 2. இப்போ எதில் அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து 6 கேள்வி கேட்டிருக்கிறாங்க, சுருக்குக. நம்பர்ஸ்லேருந்து 5 கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அளவியல் மெஷர்மெண்ட்ஸ் அதுலேருந்து 5 கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இது வந்து நம்ம 2022 நடந்த பேப்பர் 2 எக்ஸாம்ஸோட இதை நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நமக்கு மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ் வந்து 9th கேட்டிருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து கொஷின் பேப்பரை விடவும் கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸ் தான் 2022 கேட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான கொஷின் பேப்பர் இது, ரொம்ப எளிமையான கொஷின் பேப்பர் இது. அப்போ வந்து நம்ம கணக்குகளையும் அதோட ஆன்சர்ஸையும் பார்த்துடலாம். இப்போ என்கிட்ட இருக்கிறது கொஷின் பேப்பர் செட்டு பி சீரீஸ் தான் வந்து என்கிட்ட இருக்குது. இதில் வந்து 94th கொஷின் வந்து மேக்ஸ் வந்திருக்கு. 2 × 10⁻⁻4 இன் திட்ட வடிவம், அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் 2 × 10⁻⁻4 இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 0.0002, 0.001, 0.002, 0.003 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா, 2 × 10⁻⁻4 இல்லைங்களா? இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், 2 × 10⁻⁻4 அப்படின்றத 1/10⁻4 அப்படின்னு எழுதலாம் இல்லைங்களா? இப்போது 2 × 1/10⁻4னா என்ன, 40 இருக்கும். ஓகேவா? இது இஸ் ஈக்குவல் டு 2 இதை மாதிரி எழுதிக்கலாமா? ஓகே. இப்போ நம்ம இதை எப்படி பின்ன வடிவத்தில் எழுதுவோம் அப்படின்னா, கீழே 4 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ மேலே வந்து என்ன செய்யும், டெசிமல் 4 தடவை ஜம்ப் பண்ணும். 1 2 3 4 ஜம்ப் ஆகிட்டு இங்கே வந்துடும் டெசிமல். அப்போ இங்கெல்லாம் நம்ம என்ன போட்டுப்போம், 0 போட்டுப்போம். அப்போது டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு 0.002. ஸோ 10⁻⁻4 வந்து 1/10⁻+4 அப்படின்னு எழுதலாம். அடுத்தது 10⁻4னா 1ஓட 4 சைஃபர் சேர்க்கணும் அப்படின்றது. ஸோ அதை மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடுறோம், விரிவாக்கம் செஞ்சு எழுதிடுறோம். அதன் பிறகு 2/10,000 அப்படின்னு போட்டுறோம். இப்போது 2/10,000னா கீழே எத்தனை பூஜ்ஜியம் இருக்கோ அத்தனை பூஜ்ஜியம் தள்ளி நம்ம தசம புள்ளி வைப்போம். ஸோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து 0.0002 அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அது மாதிரி அறிவியல் வடிவம் திட்ட வடிவத்தில் எழுதுதல் அப்படின்னு சொல்லிட்டு 7th மேக்ஸ் 8th மேக்ஸில் இருக்குது, அதுலேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஒரு முக்கோணத்தின் பரப்பு 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு 8 சென்டிமீட்டர், 16 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டர்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பரப்பளவு கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, உயரம் கேட்குறாங்க. டைரக்ட் ஆன்சர் தான் இது.
டைரக்ட் ஆன்சர் கொடுத்துட்டு டைரக்ட் ஆன்சர் கேட்குறாங்க. அதாவது முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா நமக்கு தெரியும். A which is equal to half BH. ஸோ நம்மக்கிட்ட பேஸ் இருக்குது, அதாவது அடிப்பக்கம் வந்து 18 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஹெச் கேட்குறாங்க. ஸோ பரப்பளவு A which is equal to half BH எவ்வளோ அப்படின்னா 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. half B வந்து 18 into H equal to 108 சென்டிமீட்டர். நம்ம இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 1 2 2 9 2 18. இப்போ நமக்கு தேவை ஹெச் ஹைட்டு தான் தேவை. இங்கே வந்து 108 இருக்குது. இங்கே பெருக்கல்ல இருக்க 9 இந்த பக்கம் வரும்போது வகுத்தலாக மாறும். which is equal to 1 9 9 1 9 9 2 9 18. அப்போ நமக்கு ஹைட் என்ன கிடைக்குது? 12 சென்டிமீட்டர். டைரக்ட் கொஷின், டைரக்ட் ஆன்சர். இதில் எதுவுமே குழப்பமே கிடையாது. ஸோ த ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ரைட் ஆன்சர். A plus B equal to 10, 3AB equal to 36, then the value of A square plus B square is dash 64, 67, 78, 76. இது வந்து நமக்கு ஃபார்முலா பேஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது நமக்கு டைரக்ட் சம் கிடையாது. புக்கில் இந்த மாடல் இருக்குது, அதை வச்சு நமக்கு நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட கொடுத்துருக்குற டேட்டா வந்து A plus B ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது 3AB ஈக்குவல் டு 36ன்னு கொடுத்துட்டாங்க. A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் கேட்குறாங்க. ஸோ 3ABலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏபியை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 36, இங்கே பெருக்கல்ல இருக்க 3 இங்கே என்ன செஞ்சிடும்? வகுத்தலுக்கு வந்துடும். அப்போது ஏபி ஈக்குவல் டு 1 3 3 12 3 36. அப்போ ஏபி ஈக்குவல் டு 12. இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது? A ப்ளஸ் B 10 இருக்குது, ஏபி 12 இருக்குது. இது ரெண்டையும் வச்சுட்டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா A ப்ளஸ் B த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB அப்படின்ற ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். இப்போது A ப்ளஸ் B நமக்கு தெரியும். A ப்ளஸ் B என்ன? 10. அப்போ A ப்ளஸ் பிக்கு பதிலாக 10 ஸ்கொயர்ட் போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு A ஸ்கொயர்ட் தெரியாது, B ஸ்கொயர்டும் தெரியாது, 2 இன்ட்டு AB தெரியும் 12. நல்லா பாருங்கள், 3AB 36. நம்ம 3ABயை சிம்பிளிஃபை பண்ணி AB கண்டுபிடிச்சிட்டோம். AB 12, அந்த ABக்கு பதிலாக தான் AB 12ன்னு இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? 3AB 36ன்றதை அப்படியே கொண்டாந்து இங்கே போட்டோன்னா நமக்கு கணக்கு வந்து தப்பாயிடும். இங்கே இருக்கிறது 2AB, அவங்க கொடுத்தது 3AB. இந்த கன்ஃபியூஷனே நமக்கு வேணாம் அப்படின்ட்டு தான் 3ABலேருந்து ஏபியை கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்மக்கிட்ட வெறும் AB இருக்குது. ஃபார்முலாவில் இருக்கிறது 2 இன்ட்டு AB, 2 அப்படியே வச்சுக்கிட்டோம், ஏபிக்கு பதிலாக 12 போட்டுட்டோம். விச் இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 100. A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் 2 12 24. நமக்கு தேவை A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் தான் நமக்கு தேவை. இந்த பக்கம் 100 இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது 24, இங்கே வந்தால் மைனஸ் 24 ஆகிடும். அப்போ 100ல் 24 போயிடுச்சுன்னா 76 ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். இந்த 76 ஆன்சரில் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் டியில் இருக்குது. இதுதான் ரைட் ஆன்சர். என்ன கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே சிம்பிளாக போட்டுடலாம். இது 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. மாடல் சம் தான் இது, டைரக்ட் சம் கிடையாது. அடுத்தது சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் கிவன். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் எந்த அளவுகளை வச்சு முக்கோணம் வரைய முடியும்? எந்த அளவு கொடுத்தாலும் முக்கோணம் வரைய முடியுமா? முடியாது. முக்கோணத்தின் பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது, எதை கொண்டு முக்கோணம் வரைய முடியாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டின் வந்து இதுதான், எந்த பக்க அளவுகளை கொண்டு முக்கோணம் வரைய முடியாது. அப்போ நமக்கு என்னென்னா எந்த அளவுகளை கொண்டு முக்கோணம் வரைய முடியும்னு தெரிஞ்சாதான்
எதை வச்சு முக்கோணம் வரைய முடியாதுன்றது நமக்கு தெரியும். இப்போது இது ஒரு முக்கோணம், ஓகேவா? இந்த பக்கத்தை வந்து நம்ம ஏன்னு எடுத்துப்போம், இந்த பக்கத்தை பின்னு எடுத்துப்போம், இந்த பக்கத்தை சின்னு எடுத்துப்போம். இப்போ கொடுக்கப்பட்டுள்ள 3 அளவுகளை கொண்டு முக்கோணம் வரைய முடியுமா அப்படின்றதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, 2 பக்கங்களை கூட்டும் பொழுது அது வந்து 3வது பக்கத்தை விட எப்படி இருக்கணும்? பெருசாக இருக்கணும். இப்போ ஏவையும் பியையும் கூட்டணும்னா சியை விட பெருசாக இருக்கணும். அதே மாதிரி பியவும் சியவும் கூட்டணும்னா ஏவை விட பெருசாக இருக்கணும். அதே மாதிரி சியவும் ஏவையும் கூட்டணும்னா பியை விட பெருசாக இருக்கணும். இதுதான் வந்து கண்டிஷன். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த அளவுகளை வச்சு நாம் முக்கோணம் வரைய முடியும். இல்லைனா அந்த அளவுகளை வச்சு முக்கோணம் வரைய முடியாது. அவ்வளோதான் விஷயம். இப்போ இது எது ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கண்டிஷனில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம். அதாவது 7, 10, 5. 7, 10, 5. 7ஐயும் 10ஐயும் கூட்டுறோம். அது 5ஐ விட பெருசாக இருக்கா? 7ஐயும் 5ஐயும் கூட்டுறோம். 10ஐ விட பெருசாக இருக்கா? 10ஐயும் 5ஐயும் கூட்டுறோம். 7ஐ விட பெருசாக இருக்கா? இதை வச்சு முக்கோணம் வரையலாம். அடுத்தது 7, 7, 7. அதே தான், ஒன்று ட்ரை பண்ணாலே 3த்துக்கும் வந்துடும். ஏன்னா சமபக்க முக்கோணம் இல்லையா? அப்போ 3 பக்கங்களும் சமமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 7ஐயும் 7ஐயும் கூட்டுறோம். அது 7ஐ விட பெருசாக இருக்கா? அப்போ 3மே அதே தான். அதை வச்சு முக்கோணம் வரைய முடியும். அடுத்தது 9, 3, 4. 9, 3, 4. 9ஐயும் 3ஐயும் கூட்டுறோம். அது 4ஐ விட பெருசாக இருக்குது. 9ஐயும் 4ஐயும் கூட்டுறோம். அது 3ஐ விட பெருசாக இருக்குது. 4ஐயும் 3ஐயும் கூட்டுறோம். அது 9ஐ விட பெருசாக இருக்கா? இல்லை. 9ஐ விட எப்படி இருக்குது? சின்னதாக இருக்குது. ஏன்னா 7 தான் வருது இல்லையா? 9ஐ விட சின்னதாக இருக்குது. அப்போது ஒரு முக்கோணத்தின் மற்ற 2 பக்கங்களை கூட்டும் பொழுது 3வது பக்கத்தை விட சின்னதாக இருக்கிறதால இந்த அளவுகளை கொண்டு முக்கோணம் வரைய முடியாது. இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? எந்த பக்க அளவுகளை கொண்டு முக்கோணம் வரைய முடியாது அப்படின்னா 3வது ஆப்ஷனை கொண்டு முக்கோணம் வரைய முடியாது. அப்போ 3வது ஆப்ஷன் எங்கே ஆன்சராக இருக்குன்னா இங்கே இருக்குது. அதாவது சி. அப்போது இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்னா இந்த கண்டிஷன் நமக்கு தெரியணும். எந்த கண்டிஷன்? இதை மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா முக்கோணம் வரைய முடியும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான் இதை அங்கே அப்ளிகபிள் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் போட முடியும். அடுத்தது 36 காரணிகள் கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப 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 சிம்பிள். 1, 2, 3, 4, 6, 9, 12, 18, 36 எல்லாமே வந்து 36 காரணிகள். இதை போடுறதுக்கு நம்ம தனியாக ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் நம்ம வந்து 3rd, 4th, 5thலேருந்தே படிச்சுட்ருக்கோம் காரணிகள் எல்லாம். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் இது தான். நெக்ஸ்ட், x minus 1/x equal to 5 எனில் x cube minus 1/x cube இன் மதிப்பு என்ன? இது வந்து ஒரு டைரக்ட் கொஷின், புக்கில் இருக்கிறது. நிறைய டைம் ப்ரீவியஸ் டெட் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. ஸோ நமக்கு கொடுத்துருக்குற கணக்கு என்னென்னு பார்த்தோம்னா x minus 1/x வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா x cube minus 1/x cube வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 140, 120, 420 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இருக்கிறது இது மட்டும்தான். இதை வச்சு தான் இதை நம்ம டிரைவ் பண்ணணும். இப்போ நம்ம இதை வச்சு எப்படி இதை கொண்டு வரது அப்படின்னு பார்த்தோன்னா x minus 1/x இருக்கு இல்லையா? இது அப்படி நம்ம என்ன செய்கிறோம்? ஹோல் க்யூப் பண்ணிடுறோம். இட் இஸ் ஈக்குவல் டு x minus 1/xோட வேல்யூ 5. அப்போ 5ஐயும் நம்ம என்ன செய்கிறோம்? க்யூபை பண்ணுறோம். இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸை வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், மைனஸ் 1/xஐ பின்னு எடுத்துக்கிறோம். ஹோல் க்யூப், தட் மீன்ஸ் a minus b ஹோல் க்யூப் விச் இஸ் ஈக்குவல் டு a க்யூப் மைனஸ் b க்யூப் மைனஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் b அப்படின்றது ஃபார்முலா, அல்ஜிப்ரிக் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மூலயமா நம்ம வந்து எக்ஸ் க்யூப் மைனஸ் 1/x க்யூப் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக இந்த ஃபார்முலா வடிவத்தில் இதை மாற்றுறோம். அதாவது a மைனஸ் பியை
க்யூப் பண்ணுறோம். அதாவது எக்ஸ் மைனஸ் 1/xஐ க்யூப் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் இப்போ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a மைனஸ் பின்றது நம்ம எது எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் மைனஸ் 1/x எடுத்துக்கிட்டோம். அதை க்யூப் பண்ணுறோம். இப்போ என்ன வரும், 5 க்யூப், 5 க்யூப் போட்டுறோம். ஏன்றது நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், இந்த இடத்துல எழுதிடலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஏவை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், பியை 1/xன்னு எடுத்துக்கிறோம். எங்கெல்லாம் ஏ வருதோ அங்கெல்லாம் எக்ஸ் போடணும், எங்கெல்லாம் பி வருதோ அங்கெல்லாம் 1/x போடணும். ஸோ ஏ க்யூப் அப்படின்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் பி க்யூப் அப்படின்னா 1/x க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏ அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு பி அப்படின்னா 1/x இன்ட்டு ஏ மைனஸ் பி, அதாவது எக்ஸ் மைனஸ் 1/x. இப்போ எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் மைனஸ் 1/xக்கு நம்மக்கிட்ட வேல்யூ இருக்குது, ஆல்ரெடி என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுருவோம், 5 போட்டுருவோம். இப்போ நமக்கு என்ன தேவை, எக்ஸ் க்யூப் மைனஸ் 1/x க்யூப் தான் தேவை, அதாவது இங்கே இருக்குது, இதுதான் நமக்கு தேவை. ஸோ இந்த பக்கம் a மைனஸ் பி ஹோல் க்யூப்காக 5 க்யூப் போட்டோம். 5 க்யூப் அப்படின்னா 125 ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் மைனஸ் 1/x க்யூப் மைனஸ் 3 எக்ஸை கேன்சல் பண்ணிட்டோம். 3 இன்ட்டு 1 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/xக்கு பதிலாக நம்ம என்ன போட்டோம், 5 போட்டோம். which is equal to x cube minus 1/x cube minus 3 5 15. இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்குது, 125 இருக்குது. நமக்கு தேவை எக்ஸ் க்யூப் மைனஸ் 1/x க்யூப் தான் தேவை. ஸோ இங்கே மைனஸ் 15 இந்த பக்கம் என்ன ஆகிடும், ப்ளஸ் 15 ஆகிடும். 125 ப்ளஸ் 15 என்ன வரும், 140. எதோட வேல்யூ, எக்ஸ் க்யூப் மைனஸ் 1/x க்யூபோட வேல்யூ. இதுதான் அவங்க கொஷினில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா 140 தான் ரைட் ஆன்சர். அடுத்தது பார்த்தோன்னா இந்த ரீசனிங்கில் ஒரு கணக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த கணக்கு தான் இது. சரியான அட்டை தொகுப்பை தேர்ந்தெடுக்கணும். இப்போ நம்ம இந்த பிக்சர் அப்சர்வ் பண்ணாலே நமக்கு தெரியும், 3 3 4. ஃபஸ்ட்டு 3 வந்து ஒயிட்டாக இருக்குது, அடுத்த 3 பிளாக்காக இருக்குது, அடுத்த 4 ஒயிட்டாக இருக்குது, அடுத்த 4 என்னவாக இருக்கும், பிளாக்காக இருக்கும். அப்போ நம்ம முன்னாடி போயிடுவோம். 3க்கு அடுத்து 4 வருது, ஸோ சீரீஸில் தான் வருது. அப்போ 3க்கு முன்னாடி என்ன வரும், 2 வரும். அதை கண்டுபிடிச்சிடுறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா ஒயிட் பிளாக் ஆல்டர்னேட்டிவாக வருது. இப்போ இங்கே ஒயிட்னா இங்கே முன்னாடி என்ன இருந்திருக்கும், பிளாக் இருந்திருக்கும். அதாவது 2 பிளாக். இதான் வந்து இதுக்கு ஆன்சர். இந்திய புள்ளியியலின் தந்தையார் அப்படின்றது நம்ம ரெகுலர் கிளாஸில் நான் வந்து டெய்லி ரிவைஸ் பண்ண கொஷின் இது. பிரசந்த சந்திர மஹலனோபிஸ். இது ஆன்சர். பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு டைரக்ட் கொஷின் ப்ளஸ் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு. 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் கொள்குறி வகை வினாக்களில் ஃபஸ்ட்டு கொஷின் இது. சார்பகா எண்கள் அப்படின்னா என்ன, ஏதாவது 2 எண்கள், அதுக்கு ஒரே ஒரு பொது காரணி 1 மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த காரணியுமே இருக்காது. அதான் வந்து சார்பகா எண்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் எந்த இணை சார்பகா எண்கள்னால் 71, 81ன்றது தான் சார்பகா எண்கள். எப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது 20, 25. இப்போ இது 2 எடுத்துக்கிட்டோன்னா 1 காரணி, அடுத்தது 5 காரணி, அடுத்தது 1ஐ தவிர்த்த ஒரு காரணி இங்கே வந்துடுது. ஸோ இது ரெண்டுமே சார்பகா எண்கள் கிடையாது. அடுத்த ஜோடி பார்த்தோன்னா 52, 91 இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே 1 ஒரு காரணி தான். அது இல்லாமல் 13 ஒரு காரணி ஆகிடுது. எப்படின்னா 4 13 52, 7 13 91. ஸோ இங்கே 2 காரணி வந்துடுறதால இது சார்பகா எண்கள் கிடையாது. அடுத்தது பார்த்தோன்னா 71, 81. அதை கடைசியாக பார்ப்போம். 81, 99 பார்த்துடலாம். இப்போது 81, 99 இருக்குது. ரெண்டுமே வந்து 1ம் காரணி தான், 3 காரணி தான், 9 காரணி. ஸோ இத்தனை காரணிகள் இருக்கும்போது இது சார்பகா எண்கள் கிடையாது. அடுத்தது பார்த்தோன்னா 71, 81 பார்த்தோம்னா இது ரெண்டுத்துக்குமே பொதுவான ஒரே காரணி 1 மட்டும்தான். ஸோ இதை மாதிரி இருக்கக்கூடிய எண்கள் தான் வந்து சார்பகா எண்கள். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 71, 81. இதுவும் வந்து நம்மளோட கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண கொஷின் இது.
ஒரு இராணுவ முகாமில் 200 போர் வீரர்கள் தங்கியுள்ளனர். அந்த வீரர்களுக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் முகாமில் உள்ளது. 50 போர் வீரர்கள் கூடுதலாக வந்தால் உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? இது வந்து இந்த நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல் பார்ப்போம் இல்லையா, 8th மேக்ஸில் இருக்குது. இது ஒரு மாடல் சம் தான். இதில் வந்து ஒரே ஒரு மாறல் தான் வந்திருக்குது. அது நேர்மாறலா எதிர்மாறலா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம டைரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். அதாவது ஒரு கேம்பில் 200 பேர் இருக்காங்க. அந்த 200 பேருக்கு தேவையான உணவு வந்து எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 40 நாட்களுக்கு வருது. அப்புறம் பார்த்தோன்னா 50 பேர் அதிகமாக வந்துடுறாங்க. அப்போ எத்தனை பேர் ஆகிடுறாங்க? 250 பேர் ஆகிடுறாங்க. இப்போ 250 பேர்னால் அந்த உணவு எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படின்றது நமக்கு தெரியல. இதுதான் கிவன் சம். இப்போது போர் வீரர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சதுன்னா உணவு வந்து வரக்கூடிய நாட்கள் வந்து குறையும். நிறைய பேர் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்ச நாள்லேயே உணவு தீர்ந்து போயிடும் இல்லையா? அப்போ நபர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது உணவு எடுத்துக்கொள்ளும் நாட்கள் என்ன செய்யும்? குறையும். உணவு சீக்கிரமாக காலியாகிடும். ஸோ அப்போ நாட்களின் எண்ணிக்கை குறையும். அப்போ இது வந்து எதிர்மாறல். அப்போது பெருக்கல் காரணி அப்படியே வச்சுக்கலாம், 200/250 வச்சுக்கலாம், × 40. அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 4 5 20, 5 25, 0 0 கேன்சல் பண்ணிவிடுவோம். 1 5 5, 8 5 40. இப்போது 4 8 32 நாட்களுக்கு தான் வரும். 50 போர் வீரர்கள் அதிகமாக வந்துட்டாங்கன்னா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் 32 நாட்களுக்கு மட்டும்தான் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதெல்லாம் டைரக்ட் ரிசல்ட். சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் 90 டிகிரி. சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். வடிவேல் சாப்டரில் 6th 7th 8th எல்லா பகுதிகளுமே இந்த ரிசல்ட் வந்து இருக்குது. சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். அப்போனா செங்குத்தாக வெட்டிக்கும். அப்போ 90 டிகிரி. எந்த ஒரு எண்ணையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கற்பலனாக எழுதுவதை டேஷ் என்கிறோம். காரணிப்படுத்துதல். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கேட்டதே நம்ம செய்யலாம். 36 இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன செய்யலாம்? 1 × 36ன்னு எழுதலாம். வேறு 2 × 18ன்னு எழுதலாம். 3 × 12ன்னு எழுதலாம். 4 × 9ன்னு எழுதலாம். அடுத்தது 6 × 6ன்னு எழுதலாம். இது எல்லாமே காரணிகள். அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கற பலனாக எழுதுவதை வேறு மாதிரி எப்படி எழுதலாம்னா இதெல்லாம் வந்து காரணிகள் கண்டுபிடிக்கிறது. வேறு எப்படி எழுதலாம்? 36 அப்படின்னா 2 × 18, 2 × 9, 3 × 3 இதை மாதிரி எழுதலாம். 2 2 4, 4 12, 3 12 36. 2ற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கற பலனாக எழுதிட்டோமா? அப்போ இது வந்து காரணிகள். ஸோ அந்த மாதிரி செய்கிற ஒரு இதை வந்து காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இணைகாரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 243 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையே. இதுதான் இணைகரம். என்ன சொல்கிறாங்க? இந்த இணைகரத்தின் அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மக்கிட்ட உயரத்தை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதாவது இந்த உயரம் இருக்கு இல்லையா, உயரம் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த அடிப்பக்கம் வந்து இந்த உயரத்தை மாதிரி 3 மடங்கு. அப்போ 3 ஹெச். நம்மளோட கிளாஸில் இதே மாடல் சம் வந்து நான் வந்து வீடியோவாக அனுப்பியிருக்கிறேன். ஸோ இந்த உயரத்தை மாதிரி அடிப்பக்கம் 3 மடங்கு, உயரத்தை மாதிரி 3 மடங்கு. இதான் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற மெஷர்மெண்ட்டு. இது 2 தான். இது அடிப்பக்கம், இது உயரம். இது 2ஐயும் வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பரப்பளவு கொடுத்துட்டாங்க. 243 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு பரப்பளவு கொடுத்துட்டாங்க. இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? இணைகரத்தின் பரப்பளவு A = BH. ஸோ நம்மக்கிட்ட B வந்து என்ன? 3H. அதாவது அடிப்பக்கம் உயரத்தை மாதிரி 3 மடங்கு இல்லையா? அப்போ 3H. Bக்கு பதிலாக 3H இன்ட்டு H வந்து Hன்னு தான் எடுத்துக்கிறோம். எவ்வளோ அது கொடுத்துருக்காங்க பரப்பளவு அப்படின்னா 243 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ 3H × H 3H² = 243. இப்போது H² எங்கே வச்சுக்கிறோம்? பெருக்கல்ல இருக்க 3 இங்கே வந்து வகுத்தலாம் மாறுது. 243 / 3. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 3 3, 8 3 24, 1 3 3. இப்போது
ஹெச் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 81 நமக்கு கிடைக்கிது. இப்போ இதுலேருந்து ஹெச் ஈக்குவல் டு 9 நாம் டிரைவ் பண்ணலாம். 81 எப்படி எழுதலாம்? 9 9 81ன்னு எழுதலாம். 9 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? அப்போ ஹெச் ஈக்குவல் டு 9. அதாவது உயரம் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 9. அடிப்பக்கம் உயரத்தை மாதிரி 3 மடங்கு இல்லையா? அப்போ 3 9 27. இதுதான் அடிப்பக்கம். அவங்க கணக்கு என்ன கேட்குறாங்க? அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையே. அடிப்பக்கம் 27, உயரம் 9. ஆப்ஷன் சி. இது வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கணக்கு. 2/5 டிவைடட் பை 1/5 ஆஃப் 3/4 மைனஸ் 1/2 ஆஃப் -1. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த கணக்கை வந்து நம்ம எழுதிக்கலாம். 2/5 வகுத்தல் பிக் ப்ராக்கெட் 1/5 ஆஃப். ஆஃப்னா அங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். 3/4 மைனஸ் 1/2 இது ஒரு ப்ராக்கெட், -1 இந்த பெரிய ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 2/5 வகுத்தல் இந்த ப்ராக்கெட்குள்ளேயும் இருக்குது, இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு நம்ம சார்ட் அவுட் பண்ண போகிறோம். 1/5 ஆஃப் இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ 4 இந்த 3 அப்படியே இருக்கும் மைனஸ் 2ஓட 2 பெருக்குனா 4 வரும். அதே 2ஆல் மேலே பெருக்கிறோம். 2 2 -1 2/5 வகுத்தல் 1/5 ஆஃப் 3 - 2 1/4. அப்போ இந்த ஆஃப்ன்றது நமக்கு என்னென்னா பெருக்கல்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ப்ராக்கெட் -1. இந்த ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணணும். இந்த ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணணும்னா உள்ளே வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனை பண்ணிவிடுவோம். 2/5 டிவைடட் 1/5 ஆஃப்னா பெருக்கல்னு சொல்லிட்டேன். பெருக்கல் 1/4. இது ரெண்டையும் எப்படி பெருக்கணும்னா 1 1 5 20 -1. 2/5 டிவைடட் இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். 20 1 - 20 which is equal to 2/5 divided 1 20 இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. பெரிய நம்பர் 20, 20ல் 1 போயிட்டா 19. பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸு, -/20 which is equal to 2/5. இந்த வகுத்தல் பெருக்கலாகும், இந்த பின்னம் தலைகீழாகும். 20/-19 is equal to 4 5 5 4 5 20. வேறு எதுவுமே இங்கே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 2 8/19 இந்த மைனஸ் இங்கே வந்துடும். -8/19 ஆன்சர் இருக்கான்னு பார்ப்போம். இருந்தால் அதுதான் ஆன்சர். -8/19 இருக்குது. ஆப்ஷன் ஏ. ஒரு இருசம பக்க சரிவகம் வடிவில் உள்ள மைதானத்தின் இணை பக்கங்கள் 42 மீட்டர் மற்றும் 36 மீட்டர். இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 30 மீட்டர் எனில் அந்த மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 100 வீதம் ஆகும் செலவு. ஃபர்ஸ்ட் நாம் வந்து ட்ரப்பீசியத்தை ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஒரு சரிவகம் இருக்குது, இருசம பக்க சரிவகம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த ரெண்டு பக்கமும் சமம், இந்த பக்கமும் சமம். இது ரெண்டும் இணை பக்கங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா இணை பக்கங்கள் 42 மீட்டர் 36 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 42, இது வந்து 36. இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 30 மீட்டர். இந்த இடை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸு இது வந்து 30 மீட்டர். அதாவது ஹெச்ன்னு எடுத்துப்போம், இதை உயரம்னு எடுத்துப்போம். அது வந்து 30 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இதை ஏன்னு எடுத்துப்போம், இதை பின்னு எடுத்துப்போம். மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 100 ரூபாய் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இனிமே பரப்பளவு கண்டுபிடிக்க வேண்டியதான். சமப்படுத்துறதுனா இந்த ஏரியா தான். அப்போ இந்த ஏரியானா பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். அப்போ சரிவகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா 1/2 × h × a + b. இதுதான் அதுக்கு ஃபார்முலா. 1/2 × h வந்து 30 மீட்டர் இன்ட்டு a வந்து 42 + b வந்து 36. அதாவது ஏபின்றது இணை பக்கங்கள். இணை பக்கங்களை கூட்டிக்கிட்டு உயரத்தால் பெருக்கணும். 1/2 × 30 × 42 + 36 78.
இதை இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். பெருக்கிட்டு கடைசியாக கூட 2ஆல் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 1/2 இன்ட்டு இது வந்து பெருக்கிடலாம் 0, 3 24 2, 3 21 2 23. இப்போ இனிமேல் இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 2 2 2 7 2 14 0, 1170 சதுர மீட்டர் அப்படின்றது தான் சரிவகத்தோட பரப்பளவு. இதை தான் சமப்படுத்தணும். ஒரு சதுர மீட்டருக்கு 100 ரூபாவா? அப்போது 1170 சதுர மீட்டருக்குன்னும் பொழுது என்ன செய்யணும்? 1170 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போது ரூபாய் 2 0 சேர்த்துப்போம் இல்லையா? 100ஆல் மல்டிபிள் பண்ணும் பொழுது 1 10 100 இங்கே கம்மா போட்டுரும், இங்கே கம்மா போட்டுரும். 1,17,000 ரூபாய் செலவாகும். 1,17,000 ரூபாய் ஆன்சரில் இருந்ததுன்னா அதான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சியில் இருக்குது, இதான் ரைட் ஆன்சர். ஸோ சரிவகத்தோட இணை பக்கங்கள் கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு பரப்பளவு ஃபார்முலாவில் போட்டு பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். ஒரு சதுர மீட்டருக்கு 100 ரூபா. அப்போ இத்தனை சதுர மீட்டருக்கு 100ஆல் மல்டிபிள் பண்ணும்பொழுது இது ஆன்சர் கிடைக்குது. இது ஒரு ரிசல்ட்டு. வட்டத்தின் சமவில்கள் சமகோணங்களை தாங்கும். 8th 9th 10th கண்டினியூஸாக வட்டத்தை பற்றி வந்திருக்கு. வட்டத்தின் சமவில்கள் சமகோணங்களை தாங்கும். 9th டைரெக்டாகவே கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு எண்ணின் எக்ஸ் பர்சன்டேஜிலிருந்து எக்ஸை கழித்தால் எக்ஸு கிடைக்கும் எனில் அந்த எண் டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு 60 100 150 200ன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த மாடல் சம் கிளாஸில் பார்த்துருக்குறோம், பட் எல்லாமே எக்ஸாக நம்ம வந்து பார்த்ததில்லை. இப்போ வந்து என்ன செய்யலாம்னா, நம்ம இந்த கொடுத்துருக்குற ஆப்ஷன்லேருந்து இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஒரு எண்ணின், அப்போ அந்த எண்ணையே வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஒரு எண்ணின் எக்ஸ் சதவீதத்திலிருந்து எக்ஸை கழித்தால் எக்ஸே கிடைக்குது. எல்லாமே எக்ஸ் தான். அப்போ அந்த எக்ஸுன்றது என்ன, அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து இதுலேருந்து எதை எடுத்துக்கிறேன்னா 200 எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டேன். அந்த எண் வந்து 200ன்னு வச்சுக்கிறோம். அதுலேருந்து 200% கழிக்கிறோம். 200% கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து 200 கழிக்கிறோம். கழிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 200 கிடைக்குது. எப்படின்னு பார்த்துடலாமா? இப்போது 0 0 சிம்பிளிஃபை பண்ணிவிடுவோம். 2 200 400 மைனஸ் 200 இது இஸ் ஈக்குவல் டு 200 கிடைக்குதா? அப்போது அந்த எண் என்ன? 200. உடனடியாலாம் 200ன்னு கண்டுபிடிக்கல. 4 ஆப்ஷனும் ஒர்க் அவுட் பண்ணி தான் கண்டுபிடிச்சேன். நம்ம எக்ஸாம்லேயும் அப்படி தான் செஞ்சாகணும், வேறு வழி இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா 60 எடுத்துப்போம். அந்த எண் வந்து 60, அதோட 60% இது. அதுலேருந்து 60 லெஸ் பண்ணுறோம். 60 கிடைக்குதான்னு பார்க்கலாமா? 2 0 2 0 6 36. 36ல் 60 கழிச்சு 60 கிடைக்குமா? கிடைக்காது. அப்போது 60 ஆன்சர் கிடையாது. அடுத்து 100 எடுத்துக்கிறோம். அந்த எண் 100, 100ஓட 100% 100 கழிச்சா 100 கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா 100ல் 100 போச்சுன்னா அங்கே 0 தான் கிடைக்கும். அப்போ இதுவும் வராது. அடுத்த எண் 150, 150ஓட 150% 150 கழிச்சோம்னா 150 கிடைக்குமா? வாய்ப்பே கிடையாது. 15 15 225, 225ல் 150 போச்சுன்னா 75 தான் கிடைக்கும். 150 கிடைக்காது. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து என்ன? நமக்கு 200 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. அடுத்தது காரணிப்படுத்துகன்னு கொடுத்துருக்குறாங்க. 2x² + 15x - 27. இது வந்து அல்ஜிப்ரா கொஷின். 2x² - 15x + 15x - 27. இங்கே கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னா நம்ம டைரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி போடலாம். இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதால இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? இந்த கோஎஃபிஷியன்ட்டை கொண்டு வந்து இந்த கான்ஸ்டண்ட்டோட பெருக்கிக்கணும். 2 27 என்ன வந்துடுது? 54 வந்துடுது. என்ன 54? -54.
அப்போது இந்த காரணிகளை பெருக்குனா -54 வரணும், கூட்டுனா 15 வரணும். அப்போ அதை மாதிரி காரணிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒரு 54 54, 2 27 54, 3 18 54 வரும். அப்போது இது ரெண்டையும் பெருக்குனா 54, கூட்டினா 15 வருமா? வராது. பெருக்குனா 54, கூட்டினா 15 வருமா? வராது. இது ரெண்டையும் பெருக்குனா 54, கூட்டினா 15 வருமா? வரும். எப்போ அப்படின்னா, நம்ம கூட்டினா +15 வரணும். அப்போது பெரிய நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கணும், சின்ன நம்பரை மைனஸ் ஆக்கிடுறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 18 54. இது ரெண்டையும் கூட்டுறோம். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை லெஸ் பண்ணும்போது பெரிய நம்பரோட கொடி வந்துடும், +15 வந்துடும். ஸோ இதான் வந்து அதுக்கு காரணிகள். அப்போது -3 18. அப்போ எப்படி எழுதலாம் இது அப்படின்னா, 2x² - 3x + 18x - 27ன்னு எழுதலாம். ரெண்டுத்துலேருந்து எக்ஸை வெளியில் எடுத்துடலாம், 2x - 3. அதே மாதிரி இதுலேருந்து என்ன வெளியில் எடுக்கலாம் அப்படின்னா, 9 வெளியில் எடுக்கலாம். அப்போது 2x - 3. இப்போது 2x - 3 காமனாக இருக்குது. இங்கே இருக்கிறது எக்ஸு ப்ளஸ் 9. இதான் வந்து அதுக்கு காரணிகள். இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். 2x - 3 x + 9. ஆப்ஷன் ஏ, அதான் அதுக்கு ஆன்சர். இது வந்து ரேஷியோ, விகித சமம். ஒரே நம்பரால் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போது 5வது வாய்ப்பாட்டில் 10 தான் வரும். I2 10, 7 2 14. இதுதான் ஆன்சர். இதுதான் சமான விகிதம். அடுத்தது m = 8, n = -3. m + n - mn என்ற கோவையின் மதிப்பு கேட்குறாங்க. m = 8, n = -3, m + n - nm கேட்குறாங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். m வந்து 8, n வந்து -3, மைனஸ் n வந்து -3, m வந்து 8. ஸோ இந்த எண்ணுக்குள்ளே -3 வந்து நான் எங்கேயுமே விடலை, மைனஸை போட்டுகிட்டே தான் இருக்கேன். இங்கே மைனஸ் இருந்தாலும் அந்த மைனஸையும் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அந்த -3 அப்படின்றத கரெக்டாக நாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். 8 + -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 8 24. இப்போது 8 -3 + 24. இது ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிடலாம். 8ல் 3 போச்சுன்னா 5. அதோட சைன் வந்து ப்ளஸ்ஸு, அதை போடணுன்னு அவசியம் இல்லை. இங்கே ஒரு +24 இருக்குது. 5 + 24 29. ஆன்சர் வந்து 29. ஆப்ஷன் சி +29. இன்கேஸ் நம்ம n போடும்போது இந்த மைனஸை விட்டுட்டோம்னா 8 + 3 11ன்னு போட்டுருவோம். அதே மாதிரி இந்த இடத்துல மைனஸை விட்டுட்டோம்னா 3 8 24 -24ன்னு போட்டுருவோம். அப்போ 11 - 24 அப்படின்னா -13 அப்படின்னு போட்டுருவோம். அதை மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த -3 அப்படின்றத -3ஆகவே நாம் வச்சு கணக்கு போடும்போது தான் ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். இது ரொம்ப எளிமையாக போடுறது. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஏபிசியில் இசட்டின் மதிப்பு கேட்குறாங்க. இசட்டின் மதிப்பு அப்படின்றது ஆங்கிள் ஏ. பொதுவாகவே இந்த வடிவியலுக்காக நம்ம முக்கோணம் கொடுத்து நமக்கு வந்து அளவு கேட்டாலே, முக்கோணம்னே கிடையாது, இருசம வெட்டிகள் பைசெக்டாஸ் கொடுத்து கேட்டாலோ இல்லை நாற்கரம் கொடுத்து கேட்டாலோ நிறைய தியரங்கள் நமக்கு வந்து கை கொடுக்கும் அந்த நேரத்தில். இப்போ இதுக்கே வந்து நம்ம 2 மெத்தடை வச்சு போடலாம். ஒன்று பார்த்தோம்னா, ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணமானது அதன் உள்ளெதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்ற தியரத்தை வச்சு போடுறேன். இப்போது வெளிக்கோணம் வந்து எவ்வளோ, 145 டிகிரி. அது எதுக்கு சமம் அப்படின்னா உள் எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது Z + 60க்கு சமம். நமக்கு தேவை Z.
அப்போ 145 ப்ளஸ் 60 இங்கே வந்தால் மைனஸ் 60. 145ல் 60 போயிடுச்சுன்னா என்ன வரும்னா 85 வரும். இந்த ஒரு தியரத்தை வச்சு இப்படி கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு தியரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசிக்கான தியரம் என்னென்னா, ஒரு நேர்கோணத்தின் அளவு வந்து 180 டிகிரி. இந்த நேர்கோணத்தோட அளவு எவ்வளோ? 180. அதில் இது வரைக்கும் 145 இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 35 வரும். 180 தானே, அதில் 145 போயிட்டால் இங்கே வந்து 35 வரும். அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். 35 வந்த பிறகு இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளோ? 180. இங்கே 35 கண்டுபிடிச்சோம், இங்கே 60 இருக்குது. 60 35 95. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180. அதில் இந்த 95 கழிச்சிட்டோன்னா மீதி நமக்கு என்ன வரும்? 85. ஸோ இதுக்கே நம்ம 2 மெத்தடில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆக இசட்டோட வேல்யூ வந்து நமக்கு 85. ஆப்ஷன் சி. ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் முறையே 70 மீட்டர் மற்றும் 40 மீட்டர். பரிமாணங்கள்னா என்ன? நீளம் அகலம் தான். தோட்டத்தின் உட்புறமாக 4 பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது. பாதையின் பரப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்குற கணக்குப்படி 2 மீட்டர் அகலமுள்ள பாதையோட பரப்பு மட்டும்தான், பாதையின் பரப்பு மட்டும்தான் கேட்குறாங்க. இது வந்து 70 மீட்டர் 40 மீட்டர் பரிமாணமுள்ள செவ்வக வடிவ தோட்டம். இதோட உட்புறத்தில் 2 மீட்டர் அகலமுள்ள பாதை போகுது. இந்த பாதையோட பரப்பளவு தான் கேட்குறாங்க. அப்போது இந்த பக்கம் ஒரு 2 மீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகுது, இந்த பக்கம் ஒரு 2 மீட்டர். இதுலேருந்து இது வரைக்கும் தான் 70. ஸோ 2 மீட்டர் பாதை என்னும் பொழுது இந்த 2 மீட்டர் கட் ஆகிடும், இந்த 2 மீட்டர் கட் ஆகிடும். 2 2 4 மீட்டர் கட் ஆகிடுச்சுன்னா இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு 66 மீட்டர் கிடைக்கிது. அதே மாதிரி இதுலேருந்து இது வரைக்கும் தான் 40 மீட்டர் நமக்கு. இப்போது இந்த பக்கம் ஒரு 2 மீட்டர் கட் ஆகிடுது, இந்த பக்கம் ஒரு 2 மீட்டர் கட் ஆகிடுது. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 36 மீட்டர் கிடைக்குது. இது வந்து உள் செவ்வகம். இப்போ இது ரெண்டையும் பெருக்கி இதோட பெருக்கற பலன் கண்டுபிடிக்கிறோம். அதாவது 36 பெருக்கல் 66 கண்டுபிடிக்கிறோம். ஏன் அப்படி பெருக்கிறோம்னா செவ்வகத்தின் பரப்பளவு எல்பி இல்லையா? ஸோ எல் இன்ட்டு பி பெருக்கிறோம்னா 216 216 6 7 3 2 ஓகே. இது உள் செவ்வகத்தின் பரப்பளவு 2376. அப்போ வெளி செவ்வகத்தின் பரப்பளவு வந்து எல் இன்ட்டு பி 70 இன்ட்டு 40 28 2800. ஸோ இதோட பரப்பளவு 2800, இதோட பரப்பளவு 2376. நமக்கு தேவை பாதை தான். அப்போ பெரிய செவ்வகத்துலேருந்து சின்ன செவ்வகத்தை லெஸ் பண்ணிட்டோம்னா பாதை கிடச்சிரும். இப்போது 2800 மைனஸ் 2376. 10 6 போயிட்டா 4, 9 7 போயிட்டா 2, 7 3 போயிட்டா 4, 2 0. அப்போது ஆன்சர் வந்து 424 சதுர மீட்டர். அதான் வந்து பாதையின் பரப்பளவு. ஆப்ஷன் ஏ. இது பெரிய செவ்வகம், இது பாதையை விட்ட பிறகு மீதி இருக்கிற உள் செவ்வகம். இந்த பெரிய செவ்வக பரப்புலேருந்து உள் செவ்வக பரப்பை கழிச்சோம்னா மீதி கிடைக்கிறது பாதையின் பரப்பு 424 மீட்டர் ஸ்கொயர். பட விளக்கத்தை ஆங்கிலத்தில் பிக்டோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் பிக்டோகிராம் என அழைக்கலாம். எல்லாமே ரிப்பீட்டட் சம்ஸ் தான். முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா a⁻b இன்ட்டு b⁻a ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான சம் தான். என்ன கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸை அதில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிட போகுது. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 3⁻a இன்ட்டு 4⁻b ஈக்குவல் டு 5184 வரணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஏபி பார்த்தோம்னா 2 5 3 2 3 4 4 3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பொதுவாகவே அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே 3 இங்கே 4 இருந்ததுன்னா இங்கே வந்து 4 வரணும், இங்கே வந்து 3 வரணும். அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. இருந்தாலும் நம்ம வந்து இங்கே போட்டு பார்த்துடலாம், அதை எடுத்துக்கிட்டு போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கிறோம். அதாவது 4,3 வந்து எடுத்துக்கிறோம். 4,3 எடுத்துக்கிட்டோன்னா ஏவை வந்து 4, பியை வந்து 3ன்னு எடுத்துக்கிறோம். ஆப்ஷன் ஏ. அப்போ 3 பவர் ஏக்கு பதிலாக என்ன போடுறோம், 4 போடுறோம். 4 இன்ட்டு பிக்கு பதிலாக என்ன போடுறோம், 3 போடுறோம்.
3/4னா 3 9 9 27 27 3 81 பெருக்கல் 4/3னா நன்னாங்க 16 16 நாள் 64 பெருக்கி பார்த்துடலாமா? 4 4 4 8 32 6 6 6 8 48 4 8 11 1 பாக்கி 1 5 5184 வந்துடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிட்ட ஆன்சரே கரெக்டு தான். அப்போது ஏபியோட வேல்யூ என்னன்னா 4,3 ஆப்ஷன் ஏ. ஒரு அவுன்ஸ் அப்படின்றது 30 ml, அதாவது 29.8547 அப்படின்னு போயிட்டே இருக்கும். 30 ml. இது வந்து 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 3√7 சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்த நாணின் நீளம். இந்த வட்டத்தோட ஆரம் வந்து 12 சென்டிமீட்டர். அதுலேருந்து ஒரு நாண் இவ்வளோ தூரத்தில் இருக்குது. இந்த நாண் வந்து 3√7 இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது வட்டத்தின் மையத்திலிருந்து. ஆரம் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? 12 சென்டிமீட்டர். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருந்த 2 மெஷர்மெண்ட்டை வச்சு நாணை வச்சு நாம் என்ன செஞ்சிட்டோம்? ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிட்டோம். 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 3√7 தூரத்தில் அமைந்த நாணின் நீளம். நான்னா இதான், இதோட நீளம் கேட்குறாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் இதை வச்சு ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சோம் இல்லையா? அப்போது இந்த ஏரியாவை நம்ம என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா பித்தாகரஸ் தேற்றத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும். பித்தாகரஸ் தேற்றத்தின்படி கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது 3√7 ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம், எக்ஸ் ஸ்கொயர்டு. 12 ஸ்கொயர்னால் 144. 3√7 ஸ்கொயர்னா 3 9, √7 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 7 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதாவது 9 7 63. நமக்கு தேவை எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த 63 இந்த பக்கம் தான் மைனஸ் ஆகிடும். 144 மைனஸ் 63. 144ல் 63 போயிட்டா 81 கிடைக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த 81 எப்படி எழுதலாம்னா 9 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 9. அதாவது இந்த பார்ட் இது எவ்வளோ? 9. அப்போ இது எவ்வளோ? 9. ஏன்னா வட்டத்தின் மையத்திலிருந்து ஒரு நாணிற்கு வரையப்படும் கோடு வந்து நாணை இரு சமகோரிடம். அப்போ இது 9னா இதுவும் 9. அப்போ 9 9 18. அப்போ டோட்டலாக இந்த நாணின் நீளம் எவ்வளோ? 18. இதுதான் வந்து ஆன்சர். இது சார்ந்த கணக்குகள் இந்த ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் வீடியோ நிறைய போட்டிருக்கோம். அதில் இந்த கணக்குகள் வந்து நிறையவே வந்திருக்கு. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். முப்பத்தாறு 48 ஆகிய எண்களின் மீபேவா மீச்சிமாவின் விகிதம் கேட்குறாங்க. ரேஷியோ. ஃபஸ்ட்டு மீபேவா கண்டுபிடிக்கலாம். 36 48க்கு மீபேவா வந்து 12. அதை விட்ட வேறு மீபேவா கிடையாது. 3 12 36, 4 12 48. ஸோ ஹெச்சிசிஎஃப் வந்து 12. உடனே எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா எல்லாத்தையும் பெருக்க வேண்டியதான். எல்சிஎம் ஈக்குவல் டு 12 × 3 × 4. அதாவது 4 12 12 12 144. 144 எல்சிஎம். அவங்க கேட்குறது ஹெச்சிசிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கும் உள்ள விகிதம், ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ ஹெச்சிசிஎஃப் வந்து 12, எல்சிஎம் வந்து 144. அதான் ஆன்சர். 12:144. ஆப்ஷன் ஏ. இதை வந்து பார்க்கணும், இந்த ஆர்டர் மாறிடக்கூடாது. மீ பெரும் காரணி மீ சிறு மடங்கு. அப்போ ஃபஸ்ட்டு மீ பெரும் காரணி, அடுத்து மீ சிறு மடங்கு. ஒருவேளை இன்டர்சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க, அதெல்லாம் கவனித்து போடணும். ஆன்சர் ஏ இருக்குது. இது நம்ம கிளாஸில் பார்த்த சமயம் ஒரு 6 சம்முக்கு மேலே வந்திருக்கு. இதில் ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க. இதுக்கு ஆன்சர் வந்து மாற்றம் இல்லை. இது நம்ம கிளாஸில் பார்த்தது. ஒரு டைமுக்கு 2 டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்த சம் இது.
இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்குதுன்னு நாம் வந்து அப்போ டிஸ்கஸ் பண்ணி ஃபார்முலா படி ஒர்க் அவுட் பண்ணோம். அதாவது 8th மேக்ஸ் இது என்ன ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் டிவைடட் பை 100. இதுதான் அந்த ஃபார்முலா. அதிகரிப்பு அப்படின்னா பாசிட்டிவாக வச்சுப்போம், குறைவு அப்படின்னா மைனஸ் எடுத்துப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 25% அதிகரிக்குது, அப்போ 25ன்னு வச்சுக்கிறோம். ப்ளஸ் ஒய் வந்து குறையுது எவ்வளோனா 20%, அப்போ -20ன்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் எக்ஸ்ஒய் பை 100. எக்ஸ்ன்றது அதிகரிப்பது 25 இன்ட்டு ஒய்ன்றது குறையிறது, அப்போ -20ன்னு எடுத்துப்போம். டிவைடட் பை 100, அதாவது எக்ஸ்ஒய். இப்போ 25 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -20 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 25 50, அந்த 0 சேர்ந்துடும். அதாவது 20 25 500 டிவைடட் பை 100. 0 0 கேன்சல் பண்ணிடுறோம். 25 இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், 20 5 25 -25. 25ல் 25 போச்சுன்னா 0. ஸோ ஒரு எண் வந்து 25% அதிகரிக்கப்பட்டு 20% குறைக்கப்பட்டால் ஒரு மாற்றமுமே நிகழாது, மாற்றம் இல்லை. பத்தாவது 9வது ஃபிபனாசி எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் காண்க. நம்ம 2வது நாள் கணக்கில் மேக்ஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண சீரீஸ் ஃபிபனாசிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷினாவது வந்திருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரியே வந்துடுச்சு. ஸோ நமக்கு வந்து ஃபிபனாசி எண் வரிசை முதல்ல தெரிஞ்சாதான் 10வதுலேருந்து 9வது எண்களை வந்து அந்த வித்தியாசத்தை நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்போது ஃபிபனாசி எண் வரிசை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதான் வந்து ஃபிபனாசி எண் சீரீஸ் 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இந்த கொஷினும் 8th தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதன்படி பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து 10வது எண், இது வந்து 9வது எண். ஒரு ஃபிபனாசி தொடர் வரிசையில் 10வது மற்றும் 9வது எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் கேட்குறாங்க. 10வது எண் வந்து 55, வித்தியாசம்னா கழிப்போம் இல்லையா. 9வது எண் வந்து 34. அப்போ 10வது எண்லேருந்து 9வது எண்ணை கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 21 கிடைக்குது ஆன்சர். 10வது மற்றும் 9வது எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் வந்து 21. ஆப்ஷன் டி. அடுத்தது இடைநிலை. சூப்பரான கணக்கு. இடைநிலைனாலே எண் வரிசை வந்து ஏறு வரிசையில் எழுதிட்டு நடுவில் இருக்கிற நம்பரை எடுத்துப்போம், அதான் வந்து இடைநிலை. இப்போ ஏறு வரிசையில் எழுதுகிறோன்னா 2 4 6 8 10ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, அவங்களே ஏறு வரிசையில் தான் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா 1 2 3 4 5 எண்கள் இருக்குது. அப்போ அதில் நடுவில் இருக்க எண் தான் இடைநிலை. 6x அப்படின்றது தான் இடைநிலை. சரியா? அதாவது 6xன்றது இடைநிலை. 6xன்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24 கொடுத்துருக்குறாங்க. 6xன்றது 24. அப்போ எக்ஸ்ன்றது என்ன, 24 பெருக்கல்ல இருக்க ஆறுங்க வந்தால் வகுக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 6 6 4 6 24, எக்ஸ் ஈக்குவல் டு 4. அவங்க என்ன கேட்குறாங்க, எக்ஸின் மதிப்பு தான் கேட்குறாங்க. எக்ஸின் மதிப்பு 4. ரொம்ப டைரக்ட், நிறைய டைரக்ட் கொஷின் இது. 2 6 12 20 30 என்னும் எண் அமைப்பின் பொது வடிவம் அப்படின்னு கொடுத்துட்டு 4 கொடுத்துருக்குறாங்க. நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க வேண்டியதான். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன் சி வந்து என்னென்னா n × n-1 இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம், எண்ணுக்கு வந்து 1 எடுத்துக்கிறோம். அப்போ 1 × 1 - 1 = 1 × 0 = 0. அடுத்து எண்ணுக்கு 2 எடுத்துக்கிறோம். 2 × 2 - 1, இப்போ 2 × 1 2. எண்ணுக்கு 3 எடுத்துக்கிறோம். 3 × 3 - 1, 3 × 2, அதாவது 3ல் 1 போச்சுன்னா 2, 3 2 6. எண்ணுக்கு 4 எடுத்துக்கிறோம். 4 × 4 - 1, இப்போ 4 × 3 நாமும் 12. அடுத்து எண்ணுக்கு 5 எடுத்துக்கிறோம். 5 × 5 - 1, அதாவது 5 × 4 5 20. ஸோ இங்கே பார்த்தோன்னா 2 6 12 20 அப்படி தானே வருது. 2 6 12 20. ஸோ அந்த பொதுவான எண் அமைப்பு என்ன, n × n-1 அப்படின்றதான் பொதுவான எண் அமைப்பு. வேறு எதில் வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த ஆர்டர் வரிசையாக கிடைக்காது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர்.